கதை கேட்கும் நட்புகளுக்கு இனிய வணக்கம். ரோசிகஜன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் நாவல்கள் அத்தனையையும் இங்கே ஒலி புத்தகமாக கேட்டு மகிழலாம். கூடவே எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் நாவல்களை வாசிக்க விரும்பினால் நிதனி பிரபு நாவல்கள் தளத்தில் வாசிக்கலாம். நாம் பதிவேற்றும் நாவல்களை உடனுக்குடன் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு ரோசிகஜன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எங்களின் ஆடியோ நாவல்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரோசிகஜன் யூடியூப் சேனலை உங்கள் நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்து கொள்ளவும் மறந்து விடாதீர்கள். ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். கதை கேட்கும் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் பாவனை என்பது பெரும்பாலும் தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. அதில் பயனடைவோர் ஏராளம். அதே நேரம் எதிர்மறை விளைவுகளும் கணக்கின்றி கொட்டி கிடக்கின்றன என்பதையும் மறுக்கவே இயலாது. அதில் வெளிப்படையாக தன்னை காட்டிக்கொள்ளாது செயற்படுவோர் அட்டகாசம் இருக்கே அப்பப்பா! பிறப்பில் தொடங்கி இறப்பு, காதல், அன்பு, நட்பு என்று எதையும் அவர்கள் விட்டு வைப்பதில்லை. அடுத்தவர் பற்றி கேவலமாக இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி கதைத்து விமர்சிக்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் தம்மை பற்றி, தமக்குள் இருக்கும் வக்கரம் பற்றி இவ்வுலகுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்று ஏனோ புரிந்து கொள்வதில்லை. அடுத்தவர் பற்றி விமர்சித்து பொய்யான பரப்பல்களை செய்து அதில் வரும் உழைப்பில் வாழ்கிறார்கள். ஒரு சாராரோ பெண் பித்தர்களாக இருக்கிறார்கள். அடுத்தவர் வீட்டு பெண்களுக்கு பசப்பு வார்த்தைகளில் விலை வெறிப்போர் தம் வீட்டு பெண்களுக்கும் அதே கதி நேரும் என்று எப்படி யோசியாதிருக்கிறார்களோ? இந்த கேள்வியில் உருவானதே இந்த சிறுகதை. கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். அன்புடன் ரோசிகஜன். உன்னை போல ஒருவன். வெளிப்புறத்தில் லேசான தூத்தல் ஆரம்பித்திருந்தது. மாலை மங்கிய நேரத்திலிருந்து இந்த அந்தாவென்று ஆட்டம் காட்டி கடைசியில் இப்போதுதான் மனமிறங்கினான் வர்ண பகவான். அதுவும் சிக்கனமாக. இத்தனை நாள்களாக ஈரலிப்பை காணாது தாகத்தோடு காய்ந்து கிடந்த பூமி இச்சிறு தூத்தலுக்கே ஆரவாரித்து தம் வாசத்தை கசிய விட்டது. உடனடியாக இல்லை என்றாலும் எப்படியும் மழை கொட்டும் என ஏங்கிக் கிடந்த பூமி வர்ண பகவானின் ஆக்கிரமிப்பில் கரைந்து குலைந்து கொண்டாடலாம். அதே நேரம் தட்டு தடுமாறி மூச்செடுக்க முடியாது போனாலும் போகலாம். திறந்திருந்த எண்ணனால் கசிந்து வந்தது புழுதி வாசம். ஆழ மூச்செடுத்து விட்டான் கவிவர்மன். மண் வாசனை அவ்வளவு மோசமாகவில்லை. கரமிரண்டும் கைபேசியில் நர்த்தனமாட முகத்தில் ஒரு எள்ளல் சிரிப்பு. இல்லை இல்லை, துள்ளல் சிரிப்பு. அது மறையாமலேயே சில நிமிடங்கள் தொடர்ந்தது குறுஞ்செய்தி பரிமாற்றம். இதென்னது? மணி என்னென்று தெரியுமே. எந்த நேரம் பார்த்தாலும் இதுக்குள்ள தலையை விட்டு கொண்டு என்னத்தை சாதிக்க போறீங்களோ? அந்தகாரத்தில் அபஸ்வரமாக ஒலித்தது மனைவி நந்தினியின் குரல். விசிறி! திடுக்கிட்டு போனானே. ஆனால் ஒன்று, அந்த விசிறியை மிக கவனமாக வாய்க்குள் தான் சொன்னான். அவன் மனைவிக்கு கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அதோடு அவளும் தன் புருஷன் தன்னை அப்படியெல்லாம் விழிப்பான் என்று கற்பூரம் அணைத்து சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டாள். பாவம் அப்பாவி மனுஷன். இது அவள் அவனை பற்றி எண்ணியுள்ளது. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? குரலில் அத்தனை குலைவு. அதுதான் அவளுக்கு பிடிக்கும். ஊரில அவன் இப்படியெல்லாம் பஞ்சாதிக்கு அன்பு மரியாதையும் கொடுப்பான் சொல்லுங்க. இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கையிலெல்லாம் வெளியில் எடுத்து விட்டு விடுவாள். இன்னும் அழுதுறீங்க? லைட் வெளிச்சம் ரூமுக்கு வருதாப்பா, தூங்க முடியல. முதலில் எரிச்சலில் சொன்னவள் சட்டென்று தணிந்திருந்தாள். அதுதான் அவன் கெட்டித்தனம். அச்சுச்சோ சொரியடி, கதவை மூட மறந்துட்டேன் பேர். தொடங்கினதை முடிச்சிட்டு வாரன், நீ தூங்கு. அவசரமாக சென்று கதவை தாளிட்டு விட்டு அதிலேயே நின்றான். எவ்வளவு நாள்களுக்கு முயன்று இன்றைக்குதான் வெற்றி கிடைச்சது. அத்தையும் கெடுத்துட்டாளே. ரசனை கட்ட பிறப்பு. பிடிஞ்சா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்றது. நானும் வேலைக்கு போறேன்னு அறிவறி பிள்ளைகளுக்கு போய் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்து வீட்டு வேலைகளில நான் கை கொடுக்கறேன் இல்லண்டு புலம்பி தள்ளி மனுஷன் நிம்மதியை குலைக்கிறது ஒரு பக்கமண்டா. இப்படித்தான் நான் என்ன செய்தாலும் அவளுக்கு கிடைச்ச எனக்குண்டு வந்து வாச்சிருக்கு சனியன். மனம் எரிச்சலோடு புகைய கதவையே இறைப்பார்வை பார்த்து நின்றான். கதவையா? அப்பால் செல்லும் மனைவியை. பாவம், இதங்கே அவளுக்கு தெரிய போகின்றது. இதான் இவரில் எனக்கு பிடிச்சதே. சொன்னா உடனே செய்திருவேன். இந்த விருப்பமும் ஆசையும் தான் அவருக்கு முதல் எப்பவும். மனம் நிரம்ப கட்டிலில் சாய்ந்த நந்தினி கண்களை மூடினாள். தண்ணீர் குடிக்க வேண்டும் போலவும் இருந்தது. குடிச்சிட்டே வந்திருக்கலாம். மீண்டும் எழுந்து செல்ல சோம்பலாக இருந்தது. 1 மணி ஆகுது. பாவம் மனுஷன். பகலில வேலை, இரவிரவா கவிதை எழுதுவார். சொன்னா கேட்க மாட்டார். அவள் மனம் இப்படித்தான் நினைத்து கொண்டது. கணவனை நினைத்து பெருமையில் இதழ்களில் முறுவல் வேறு ஒட்டி கொண்டது. அவள் கணவன் பிரசித்தி பெற்ற பாடலாசிரியர் என்பதில் அவளுக்கு அத்தனை பெருமை. அவனோ இப்போதுதான் ஒரு படத்துக்கு, அதுவும்
கணவன் மனைவி சேர்ந்திருந்து பார்த்தாலே அசௌகரியமாக நெளிய வைக்கும் தரமான படத்தில் ஒரே ஒரு பாடல் எழுதியுள்ளான் என்பது வேறு கதை. அறைக்குள்ளோ விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் கவிவர்மன். எங்க போயிட்டீங்க? நானும் போகப் போறேன். மறுபுறம் இருந்து வந்திருந்தது. இல்ல இல்ல, தேர் தண்ணி போட்டு கொண்டு வரப்போன நான் பதிலிட்டான் இளமுறுவலோடு. இப்ப குடிச்சா எப்படி நித்திர வரும்? பூனை குட்டிக்காரி அக்கறையாக கேட்டாள். அதெல்லாம் வரும், அதுவும் இன்றைக்கு. இவனிடமிருந்து கண்ணடிக்கும் ஸ்மைலியும் சேர்ந்து வலிக்குச் சென்றது. அங்கிருந்து நாக்கை துருத்தி ஒரு ஸ்மைலி. நான் உண்டு உங்களுக்கு காட்டவோ? இவன்தான் தட்டினான். என்ன? இல்ல, ஒரு விவிஐபி. உதடுகளில் வந்திருந்த சிரிப்பு விழிகளை எட்டிப்பிடிக்க தட்டினான். ஓ! ஆச்சரியம் காட்டியது அங்கிருந்து வந்த ஸ்மைலி. சற்றே அமைதியாக பார்த்திருந்தான். இதெல்லாம் ஒரு கலை பாருங்க, அவசரம் கூடவே கூடாது. என்ன? சத்தமே இல்ல. திரும்பவும் தேத்தண்ணி போட போயாச்சோ? கண்ணீர் தெறிக்க சிரிப்பு ஸ்மைலியில்தான். அதை பார்த்திருந்தான் கவிமர்மன். அவன் கண்களில் நகைப்பு பொங்கியது. கள்ளி, எத்தனை நாள்களா என்ற ஒரு ஹாய்க்கு பதில் போடாம இருந்த. உதட்டோரம் வளைந்தது. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் தூங்கப் போறேன். பூனை குட்டி தட்டியது. இருங்க இருங்க, அந்த விவிஐபி யாரண்டு பார்த்துட்டே போங்க என்ற வேகத்தில் ஒரு புகைப்படத்தை தட்டிவிட்டவன் பதிலுக்காக ஆவலோடு காத்திருந்தான். அதுவும் வந்தது. நாக்கை துருத்தும் ஸ்மைலி வந்த வேகத்தில் எங்க எடுத்தீங்க என்று விட்டு அவன் பதிலை எதிர்பாராதே. கள்ளன், என்ற மற்ற ப்ரொஃபைல் டிபி இது. இது ஒரு வருஷத்துக்கு முந்தி எடுத்தது. கண்ணடிக்கும் ஸ்மைலியும் சேர்ந்து கொண்டது. அடடா, அப்ப இப்ப எடுத்தத காட்டுங்க. தருவாளோ? கண்களில் ஆர்வத்தோடு திரையை பார்த்திருந்தான். அதெல்லாம் முடியாது. பூனைக்குட்டி கண்ணடித்தது. பரவாயில்ல, இதிலேயே நீங்க அவ்வளவு வடிவா இருக்கிறீங்க தெரியுமா? தட்டியவன், யாருட்ட விடுற பெண்ணே, விரைவில் நீயே தர வைப்பான் இந்த கவிவர்மன். முணுமுணுத்தான். அங்கிருந்து அதற்கு பதில் நாக்கை துருத்தியது. பின்ன இந்த வடிவான கண்களை காட்டாம பூனைக்குட்டிய போட்டு வச்சிருந்தா? தட்டிய வேகத்தில் கவிதையும் பறந்தது. அவ என்ன கண்களா? வாழ்கொண்டு என்னை வீழ்த்துகிறதே. கண்முன்னே இல்லாத இதோ இந்த நிமிடம் கூட என்னை சுருட்டி விழிவலைக்குள் வீழ்த்தியே வைத்திருக்கிறதே. வாழ்விலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணின் கண்களை சந்திக்க முடியாமல் தடுமாறி போயிருக்கின்றேன். இனியும் சந்திக்க முடியாது என்றே மனம் சொல்லிற்று. அதனால் என்ன, வீழ்வது உன்னிடம் என்றால் அந்த வாழ்கொண்டு இன்னும் வீசு பெண்ணே. அதற்கு ஹார்ட்டின் போட்ட வேகத்தில் அதே ஸ்மைலியும் வழுக்கிக் கொண்டு வந்து விழுந்தது. ஐயோ, எவ்வளவு வடிவா கவிதை எழுதுறீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். தட்டியவள் கவிதையின் அர்த்தம் புரிந்துதான் பதில் போட்டாளா? அவள் ஒரு விதமான மாயைக்குள் வழுக்கிக் கொண்டிருந்தாள். உண்மையச் சொன்னதுக்கு என்ன தேங்க்ஸ்? தட்டியவனுக்கு என்னவோ அவள் நெருங்கி வரும் உணர்வு. கள்ள சிரிப்போடு மிதந்தான். அத்தனை ஹாய்களுக்கு பதில் போடாதவளை அவள் பிறந்த நாளைக்கு ஒரு கவிதையை உள்பட்டிக்கு அனுப்பியல்லவா மெல்ல இழுத்து பிடித்திருக்கிறான். மெல்ல மெல்லத்தான் இழுக்கோணும், இன்றைக்கு காணும். அவன் நினைத்த போதே வெளியில் எதுவோ பேச்சுக்குரல். இவள் நந்தினி இன்னுமா தூங்கல? ஏன் கத்துறாள்? ஓகே டியர், நானும் தூங்கப் போறேன். இதயம் ஒன்றை தட்டிவிட்டு GNTC போட்டுவிட்டு வேகமாக வெளியில் வந்தவன், நந்தினி, என்ன சத்தம்? எதிரே இருந்த தங்கையின் அறைக்குள் நுழைந்தான். அங்கே கண்ணீரோடும் பயத்தோடும் முகம் வெளிர நின்றிருந்தாள் இவன் தங்கை. எதிரே பத்திரக்காளியாய் இவன் மனைவி. நந்தினி, இதென்ன இந்த நேரம் இப்படி பெருசா? கேட்டவன் வார்த்தைகள் பெறாது விழுங்கிவிட்டான். அப்படி ஒரு பார்வை பார்த்தாள் அவன் மனைவி. நீங்க எந்த நேரமும் கவிதையும் மண்ணாங்கட்டியும் என்று போனுக்கு குடும்பம் நடத்துங்க. இவள் யாரு? உங்களோட தங்கச்சி தானே, அதுதான் நம்மளும் செய்யறாள். நம்மளை நம்பித்தானே இங்க படிக்க விட்டுருக்கு. தண்ணி குடிக்க வந்தா அழுது கேக்குது. என்னண்டா, என்ன படிப்பு படிச்சிருக்காள் பாருங்க. போனை அவன் முகத்துக்கு முன்னால் நீட்ட, சே! ஓரடி பின்னால் போன அவன் உடல் பதறியது. மின்னலாக அரைந்த அதிர்வோடு தங்கையை பார்த்தான். வார்த்தைகள் வரேன் என்று மறுத்து பின்வாங்கின. அவன் தங்கையோ பெரிதாகவே அழத் தொடங்கிவிட்டாள். சத்தியமா அண்ணா, நல்ல மாதிரி தானே இந்த ஒரு வருஷமும் சட் பண்ணுறவன். கொஞ்ச நாளா தான் ஒரு மாதிரி கதைக்கிறான். இன்னைக்கு கொஞ்சம் கோபமா ஏசி போண்டன். அடுத்த நிமிஷம் இப்படி அசிங்கமான படங்கள் அனுப்பி விம்மி அழுதாள் தங்கை. அந்த அழுகுரல் தீப்பந்த மேந்திய கூரிய குத்தீட்டியாய் நெஞ்சை கிழிக்க, மனைவியின் வாய் உதிர்க்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பெரல் பெரலாக எண்ணெய் வார்க்க, அப்படியே சுவரில் மோதி தொய்ந்து நிலத்தில் அமர்ந்தான் அவன். வெளிப்புறத்தில் பூனையொன்று பெரிதாக கத்திக்கொண்டு பாய்ந்து சென்றது.
முற்றும்.